Dear viewers, இந்த வீடியோல பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிற கிராஃபை வச்சு ஒரு வேரியபிள் டேட்டா செட்டோட வித்தின் வேரியேஷனை எப்படி கிராஃபிக்கலா அனலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட லாஸ்ட் 100 வீக்ஸுக்கான குவார்டர் கேஜி ஆனியனோட பிரைஸ் எவ்வளோன்னு லோக்கல் மார்க்கெட்ல இருந்து கலெக்ட் பண்ண டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை எக்ஸல்ல இருந்து காப்பி பண்ணி மினி டேப்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பிளாட்ங்கிறது நம்ம டேட்டாவை 4 குவார்டைல்ஸா பிரிக்கும். இப்போ கிராஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாக்ஸ் பிளாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க நம்ம சிங்கிள் வேரியபிளுக்கு பண்ண போறனால சிம்பிள்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. அதுல பிரைஸ் ஆஃப் ஆனியன் அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் டேட்டா வியூ கொடுங்க. மீடியன் சிம்பிள்ன்றத டிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. திரும்ப ஓகே கொடுங்க. இதுதான் நம்ம பாக்ஸ் பிளாட் கிராஃப். இப்ப நம்ம மவுஸ் பாயிண்டரை இந்த இடத்துல வச்சிருக்கோம். இதுக்கு பேரு Q1 அப்படின்னா குவார்டைல் 1 இல்லனா P25 பெர்சன்டைல் 25. இந்த டேட்டால Q1ஓட வேல்யூ 4.9 அப்படின்னா 100 வாரத்துல 25 வாரம் ஆனியனோட பிரைஸ் 4.9க்கு கீழே தான் இருந்திருக்கு. இப்ப நம்ம மவுஸ் வச்சுக்கிற இடத்துக்கு பேரு Q2 அப்படி இல்லைன்னா இன்னொரு நேம் மீடியன். நம்ம டேட்டால மீடியனோட வேல்யூ 6.4 rupees அப்படின்னா 100 வாரத்துல 50 வாரம் ஆனியனோட பிரைஸ் 6.9 rupeesக்கு கீழே தான் இருந்திருக்கு. இப்ப நம்ம மவுஸ் வச்சிருக்கிற இடத்துக்கு பேரு Q3 அப்படி இல்லைன்னா P75ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட டேட்டால அதோட வேல்யூ 9.6 rupees அப்படின்னா 100 வாரத்துல 75 வாரம் ஆனியனோட பிரைஸ் 9.6 rupees கீழே தான் இருந்திருக்கு. இதுக்கு மேல நம்ம பார்க்குற எல்லா டேட்டாவும் டாப் குவார்டைல் இல்லனா ஃபோர்த் குவார்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்டார்னு தெரியுற டேட்டா எல்லாம் அவுட்லயர்னு சொல்லுவாங்க. அவுட்லயர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நான் இன்னொரு தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு அவுட்லயர்னா அந்த டேட்டா மற்ற டேட்டா பாயிண்ட்ஸை விட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தினம் தினம் ஆபீஸ் போக 30ல இருந்து 40 நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நாள் நீங்க 10 நிமிஷத்துல ஆபீஸ் போயிடலாம். இல்லனா 1.5 மணி நேரம் ஆனாலோ அதான் நம்ம அவுட்லயர்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் பிளாட்டை வச்சு 2 வெவ்வேறு வேரியபிளோட வேரியேஷனை கிராஃபிக்கலா எப்படி அனலைஸ் பண்றதுன்னு என்னோட அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். பாக்ஸ் பிளாட் எப்படி மினி டேப்ல வரைகிறது, அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி மினி டேப் ரிலேட்டட் தமிழ் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.